ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைக்கு திருப்பாவையில் 28வது பாசுரம் பார்க்கலாம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தொன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் தெளிவுபடுத்துகிறா. அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 27, 28, 29 இந்த 3 பாசுரத்துலேயும் ஆண்டாள் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அப்புறம் இந்த பாசுரத்தில் ஒரு கோவிந்தா கூப்பிடுறா, அப்புறம் சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்து அப்படின்ற அந்த பாசுரத்துலேயும் கோவிந்தா கூப்பிடுறா. கோவிந்த நாமம் என்ன செய்யும்னா சர்வ பாபங்களையும் போக்கும். அதிலே சொல்கிறா சிறுபேரழைத்தனமும் சீரி அருளாதே. உன்னை போய் நீ இப்போ ரொம்ப பெரியவன், உன்னை போய் சாதாரணமாக ஒரு நட்பு பாராட்டி சின்ன சின்ன வார்த்தையில் கூப்பிட்டோம், எங்கள் வாடான்னு சொல்லிட்டோம், ஒருமையில் கூப்பிட்டுட்டோம், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கேட்டுக்கிறா. சீரி அருளாதே, அதுக்காக நீ ரொம்ப கோச்சிக்காத அப்படின்றா. அப்புறம் சாதாரணமாக இந்த பாசுரத்தில் 27, 28, 29 21வது பாசுரத்துலேருந்து எல்லாமே ஞானத்தை பற்றியும் கோலை விளக்க கொடிய விதானமேன்னு அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை தான் கேட்டுன்னு வரா. அப்புறம் இந்த 27, 8, 29 இது 3துலேயுமே பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், முக்தி அளிக்கணும், மோட்சத்தை பிராப்தமாக எங்களுக்கு அதை கொடுக்கணும், அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கருத்துக்களை உள்புகுத்தி தான் இல்லை, அந்த வார்த்தைக்கு அதுதான் பொருள். ஆனால் நம்ம மேலெழுந்த வாரியாக ஒரு தடவை பொருள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாதாரண வார்த்தைகளை தாண்டி ஒரு வார்த்தைக்கு உள்ளுரை பொருள் என்ன இருக்கும் அதையும் தனியாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அதாவது பழைய விஷயங்களை இது வரைக்கும் 2வது பாசுரத்துலேருந்து நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீர் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவள் இப்படி தான் நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம்னு. இது எல்லாத்துக்கு மேலே இந்த திருப்பாவன்றது 5 மைந்தும் அறியாத மானிடரை அப்படின்னு சொல்கிறது. 5+1 6 சீன் இருக்கிற 6 நாடக காட்சிகள் இருக்கிற ஒரு இத்தனை அங்கங்கள் இருக்கிற ஒரு ட்ராமா போல ஒரு நாடக தொகுப்பு அப்படின்னு சொன்னால் இந்த கடைசியாக 26, 27, 28, 29, 30 இந்த கடைசி 5 பாசுரமும் சிறப்பான ஒரு தொகுதி. ஏன்னு கேட்டால் இதில் ஆண்டாள் என்ன கேட்டுக்கிறா, எனக்கு மோட்சத்தை அளிக்கணும், எது ஒரு மனிதனுக்கும் எது சிறப்பாக தெரிஞ்சிருக்கணும், நம்ம இறைவனுடைய சொத்து, நம்ம இறைவனுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சிக்கணும், இறைவனுக்கு விடாது கைங்கரியம் பண்ணணும், இது புரிஞ்சுக்கணும். இறைவன் ரொம்ப மேலானவன், அதாவது கடித கடனா சாமர்த்தியம் இருக்கிறவர். இந்த 7, 16 லோகத்துக்கும் அவன் தான் அதிபதி. அத்தை பெரிய அதிபதிக்கு நம்ம என்ன அவருடைய சொத்துல நம்மளும் ஒரு பங்கு. நம்மளோட இந்த ஜீவன் இருக்கே, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் அதுக்கும் அவனோட சொத்துல சேர்ந்தது. அதனால் இது எந்த சரீரத்தை கொடுத்து பெருமாள் இங்கே போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான கோபதாபங்களெல்லாம் படுத்துக்காம ஒரு வெறுப்பு என்ன இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூடு சொல்கிறோமே அதுபோல் இஷ்டமில்லாத சில வேலையை செய்கிறது அதெல்லாம் செய்யாமல் அதில் என்ன பண்ணணும், சிறப்பாக அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும். அதில் மாற்று கருத்து இல்லை. சுவாமி எப்படி இந்த ஒரு சரீரத்தை கொடுத்து இங்கே போய் வேலை செய்யணும்னு கொடுத்தாரோ அவரே இந்த சரீரம் என்ன பண்ணோம் போகிறோன்னா இதுக்கு இன்னும் ரிஃபைன்டு பண்ணுறதா அடுத்த ஸ்டேஜில் வேறு எதானே கொடுப்பார். இங்கேயும் இந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும்னா அதுக்கு ஏற்பவும் யோசனைகளையும் செயல்பாட்டு முறைகளை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதையும் அவரே நம்மளுக்கு காட்டி தருவார். அப்படின்னா இந்த இத்தனை பெரிய பரம்பொருளுக்கு இது ஒரு சாதாரண சரீரத்தில் ஒரு அங்கம்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிட்டோம், பெருமாளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டுமா, அப்பாப்பா என்னை மன்னிச்சுடுப்பா, என்னை விட்டுடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லை ஒன்றை இப்படி விட முடியும், இப்படி தான் தெரிஞ்சு முடியணும், தென் யூ கேன் கண்டினியூ அப்படின்னு சுவாமி நம்மளுக்கு என்ன பண்ணுவார், சகலமாக அதுக்கான அனுமதி தருவார். அதனால தான் எப்போவுமே பெருமாளுக்கு
போகணும்னு சொன்னால் நம்ம சாதாரணப்பட்ட லெவலில் தான் இருக்கோம். அவனுடைய சிறப்புத்தன்மைக்கும் நம்மளுக்கும் எங்கேயோ என்ன இருக்கு, ஏத்தக்கோலுக்கும் அருவாபுடியுமா இருக்குது. இன்னும் அதெல்லாம் சாதாரண உதாரணம். இன்னும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் பெருமாள் அதெல்லாம் கணிசம் பார்த்ததே இல்லை. நீ வரேன்னு சொல்றியா, என்னோட இருக்கியா, சரி அப்படிதான் இருக்கார். அப்போ அதனால் என்ன கேட்குறான்னா, இது போல இருக்குது நம்மளுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு. அதனால் அறியாத பிள்ளைகளும் அன்பின்னார் உந்தனை சிறுவேர் அழைத்தனும் சீர் எருளாதே அப்படின்னு, கோவிச்சுக்காதப்பா, தெரியாமல் நாங்கள் சின்ன பசங்க அப்படின்னு. அதில் முதல்ல என்ன சொல்கிறார், கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆய்குலத்தில் இருக்கிற சாதாரண குழந்தைகள், இடக்கை வலக்கை தெரியாத பெண்கள் என்ன செய்வோம், பசுவெல்லாம் அழிச்சுட்டு மேய்ச்சல் நிலத்தை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் பசு அழிச்சுன்னு போவோம். போச்சே எங்கள் அம்மா ஏதோ ஒரு தூக்கில் துளி போகிற சாதமோ இல்லாட்டி போனால் எதான பழைய சோறோ சாதாரண புது சோறோ ஏதோ போட்டு கொடுத்தா அதை எடுத்து அந்த சோறு சாப்பிட்றதுக்கு உண்டான உணவை எடுத்துக்கிட்டு நாங்கள் போவோம். பசு பின்னாடி போவோம். பசுவோட புழுதியெல்லாம் எங்கள் மேலே போடும். எப்படி இருக்கும், அங்கங்கே போனோடனே எங்கே ஜலம் இருக்கிற இடத்துல உட்காந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேயே காணம் சேர்ந்து விடுவோம். கானகத்துக்கு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ணுவோம், எல்லா மாட்டுக்கார பசங்க மேய்க்கிறதுக்கு வந்தோமே, அந்த பசுக்கெல்லாம் மேய்க்கிறதுக்குன்னு என்னோட சகா வந்திருக்காளே, அவளோட சேர்ந்து அவள் அங்கேயே உண்போம். அங்கே எல்லோரும் காணம் சேர்ந்து உண்போம். சரி, கறவைகள் பின் சேர்ந்து காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு, என்ன ஒன்றுமே கிடையாது. அகிஞ்சனன் கையில் ஒரு எந்த விதமான மூல்யமும் கிடையாது. ஏன்னா இதை மூல்யம் என்று சொன்னால் கர்மஜானம், அப்புறம் கர்ம ஞான வைராக்கியம் சந்நியாசம் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஞானமும் கிடையாது, பக்தி கிடையாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களும் கிடையாது. ஏன்னா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். ஆனால் இதெல்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட ஆச்சார அனுஷ்டானம் கிடையாது, கர்மஜானம் கிடையாது, வைராக்கியம் கிடையாதுன்னு எல்லாம் கிடையாது கேட்டகரியில் நிறைய இருந்தால் கூட, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னையே எங்களோட புண்ணியமாக நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அறி ஒன்றுமில்லாத ஆய் குலத்து அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உனக்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னா, நீ ரொம்ப பெரியவன்னு சொன்னால் உன்னை போய் ஃப்ரெண்டு பிடிச்சுட்டனே என்னை விட்டுடுப்பா, நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன். அப்போ பெருமாள் அப்படி சொல்கிறார், உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது அகிஞ்சனன், எங்கிட்ட முதற் பொருள், அதாவது இந்த மோட்சம் கொடுன்னு கேட்குறனே அதுக்கு முதற் பொருள் ஏதான உண்டான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா ஒன்றையே எங்களோட புண்ணியமாக வச்சுருக்கோம், அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று, காணம் சேர்ந்துண்ணோம், அது ஒன்னோட ஒன்று கேட்குறா. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். சரி, அப்புறம் உனக்கு ரொம்ப இவ்வளோ பெரியவன்னு இப்போ தான் புரிஞ்சுது, இந்த வெளிச்சம் ஞானம் இப்போ தான் வந்தது. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், அப்பப்போ ஒன்று என்ன பண்ணியிருக்கோம், சின்ன பையனை சொல்லி இங்கே வாடா அப்படின்னு ஒருமையில் கூப்பிட்ருக்கோம், அதை பற்றி நீ ரொம்ப பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறா. சரி, இது அப்புறம் எதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை, இந்த ஜீவன் இருக்கே இதை கடை தேர்றதுக்கு எது ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஞானம் இருக்கே நம்ம பெருமாளுடைய சொத்து. அதனால் நிச்சயமாக இதை உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த உறவு இருக்கே இது ஒரு நாளும் இதை ஒழிக்க முடியாது. நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ ரொம்ப பெரியவன்னு தெரிஞ்சுன்னுட்டேன், நான் ரொம்ப சாதாரணப்பட்டதுக்கும் கீழே இருக்கேன், அதனால் நம்ம ரெண்டு பேருக்கும் நட்போ உறவோ அது ஏற்பட்டு இருக்க முடியாது, ஏற்பட்டாலும் தொடர்ந்து நடக்காது அப்படின்னு நான் தெரிஞ்சுன்னுட்டேன், என்னை விடு அப்படின்னு சொன்னால், பெருமாள் என்ன சொன்னார், அதெல்லாம் இல்லையே, ஒன்றை விட முடியாதே, இத்தனை பெரிய 17-14 லோகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுமே என்னோட சொத்துன்னா அந்த சொத்துல ஒரு நிமிஷம் நீயும் ஒரு பங்கு தானே, உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியாது, நீ இருக்கணும்னு சொல்கிறான். சொத்து நம்மளை விட்டுட்டு போகாது, நம்மளும் என்ன பண்ண மாட்டோம், சொத்தை விட மாட்டோம். அப்படின்னா என்ன பண்ணோம், நீ உனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும், இந்த விருப்பம் இல்லாத போனாலும் கூட இந்த கனெக்ஷன், இந்த லிங்கில் என்ன எல்லாரும் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த உறவுன்னு இருக்கே, இந்த ஜீவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு இருக்கே, அது ஒழிக்க ஒழியாது, ஒரு சமயத்திலே ஒழிக்க ஒழியாது. பெருமாள் கூட என்ன அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்குறான், ஆமாம் நீ 27 சதுர்யுகத்துக்கு முன்னே என்னமோ சொன்னியாமே, அது இப்படி இருக்குச்சே, அதில் அப்போ நீ எப்படி இருந்த, எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி, அது நான் எப்படி அதை நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறேன். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார், எல்லா ஜென்மத்திலையும் நான் எத்தனை தடவை வந்தனோ அது அத்தனையும் எனக்கு நான் என்னென்னா தெரியும், உனக்கு தெரியாது, போன ஜென்மத்து சமாச்சாரமே உனக்கு தெரியாது, உனக்கு நினைவில் இருக்காது. அதனால் நரநாராயணனாக இருந்த போதோ
அது அந்த சமயத்தில் இருந்ததெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு அதுமேல் அதுபோல் உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நீ நினைக்கிற மாதிரி இதை விட்டுட்டு போயிடலான்னு நீயும் விட்டுட்டு போக முடியாது, நானும் விட்டுட்டு போக முடியாது. இது நம்மளே சம்பாரிச்சுதானாக்க நம்ம சம்பாரித்தோம் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சொத்து எப்படி இருக்கு, பரம்பரையாக நம்மளுக்கு வந்துன்னு இருக்கு நம்ம கொள்ளு தாத்தாக்கு மேலே. அதனால தான் கொள்ளு தாத்தாக்கு மேலே ரொம்ப பழசு. அதனால தான் தாத்தாவோட சொத்து பேரனுக்கோ பேத்திக்கோ உண்டு அப்படின்னா அது தானாக வந்து சேரும். உனக்கு யூ ஹவ் பீன் கிவன், யூ ஹவ் பீன் அவார்டட் அப்படின்னு கூட சொல்லுவா. உங்களுக்கு யூ ஹவ் பீன், உங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்கல, உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. என்னது, தாத்தாவோட சொத்து, பிதுரார்ஜிதம். பிதுரார்ஜிதம் பிதா இல்லை, அவர் வந்து தகப்பனாரோட தகப்பனார், தாத்தா வந்து அவரோட ஆர்ஜிதம், பிதுரார்ஜிதம். அதனால தான் வஸ்து பைதாமகம் தனம்னு தேசிகர் கூட வைராக்கிய பஞ்சகத்தில் தேவபெருமாளை பார்த்து நீ என்ன சொல்கிறார், நீ எனக்கு ரொம்ப சொத்துலாம் இருக்குன்னு நினைக்காத, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும்லாம் கிடையாது. நீ தான் அஸ்திமே அஸ்தி செயலாக்குற வஸ்து பைதாமகம் தனம். அஸ்தி செயல மேலே இருக்காரு, வீட்டு இருக்கிறாரு ஒரு பெருமாள் இருக்காரு வரதர் தேவராஜன், அவர் தான் எனக்கு வஸ்து பைதாமகம் தனம், அவர் தான் எனக்கு பெரிய தனமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னை பெருமையாக நினச்சிக்கிறார். அதுபோல் நம்மளோட சொத்து என்னது, பெருமாள் தான். உறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது, நமக்கு ஒண்டி ஒழிக்காதுன்னு இல்லை, அவராலையும் இந்த ஜீவனெல்லாம் இந்த அவருடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது. எல்லாமே அவருக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு தான் இருப்பார். உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. சரி, இவ்வளோ தூரம் தெரிஞ்ச பிறகு நான் என்னை விட்டுடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்களோட மதிஹீனம் ரொம்ப வளர்ந்து இல்லையே, எல்லாம் எல்லாமே சின்ன பசங்க தானே. ஆண்டாளுக்கே 5 வயசு ப்ளஸ் தான் ஆயிருக்கு. அந்த குரூப்லேயே ரொம்ப பெரியவாளாக இருக்கிறவாளுக்கே 6 வயசு கிடையாது. ஏன்னு கேட்டால் அவளுக்கும் 5 வயசு 10 மாதம், 5 வயசு 11 மாதம் அப்படி இருக்கிற குழந்தைகள் தான். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார், பெருமாளை வந்து இந்த பசங்க இப்படி வந்திருக்கே, இவ்வளோ விசுவாசமாக சொல்லறதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஆண்டாள் என்ன சொல்கிறார், உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது. அதுக்கப்புறம் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. ஏதான தவறாக பேசியிருப்போம், இதை சின்னதாக சொல்லியிருப்போம், சின்ன வார்த்தையை சொல்லியிருப்போம், அப்புறம் என்ன பண்ணோம், ஒருமையில் பேசிட்டோமோ என்னமோ, மரியாதையை பேசணும்னு கூட தெரியல. அதனால் என்ன, நிச்சயமாக எங்களுக்கு என்ன செய்யணும், கோவப்படக்கூடாது அப்படின்னு. உந்தனை சிறுபேர் அழைத்தனும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறை. மறுபடியும் பறைன்னு என்ன கேட்குறான்னு கேட்டால் கைங்கரியம். பறை தாராய் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பறை தருதியாகில் அப்படின்லாம் கேட்டால் இப்போ அப்படிலாம் இல்லை, பறை நீ தாராய், நீ கண்டிப்பாக எங்களுக்கு கைங்கரியத்தை கொடு, கைங்கரிய ஸ்ரீயை கொடுத்துடு, நாங்கள் அதை அடைந்து விடுறோம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையில், இந்த பாசுரத்தில் இருக்கிற வார்த்தைக்கு சிறப்பான பொருள் சொல்லணும்னு சொன்னால் அவள் என்ன கிடக்கிறா, எங்களுக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு தான் கேட்குறா. அப்புறம் முன்னாடி பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை என்ன சொன்னால் கூடாதவர்கள் இல்லை, கூடுகின்றவர்கள். பெருமாளோட நம்ம ஒழிக்க ஒழியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா, அதனால் அந்த உறவில் எப்பொழுதும் கூடியிருந்து குளிர்ந்து அப்படிலாம் சொல்கிறா. எல்லாரும் என்ன செய்யணும், ஒன்று சேர்ந்து இணைந்து இந்த பரமானந்தமாகிற பரமாத்மாவை அடையக்கூடிய அந்த ஆனந்தத்தை கூடியிருந்து அனுபவிக்க வேண்டாம். ஒத்தையாளாக போக முடியாது. ஒத்தையாளாக போனால் அங்கே இல்லை, அங்கே எல்லாமே பெருசு தான். அதனால் எல்லாரும் ஒரே சமயத்தில் போகலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு அது அங்கே சிறப்பு இருக்குதுன்னா அங்கே போகணும். கூடாரை வெல்லும் சீர்ன்றதை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்பொழுது அது ஒரு இனிப்பான ஒரு உணவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு உள்ளுரை பொருளாக பார்க்கும்போது ஆண்டாள் என்ன கேட்குறா, தனக்கு மோட்ச பிராப்தி கொடுக்கணும். எனக்கு என்ன பிராப்தினா கேட்டால், எல்லா விதம் உன்னையே அடைய வேண்டும், உனக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும், உன்னையே வேண்டி வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அதனால் பறைது இறைவா நீ தாராய் பறை. பறை என்பது மறுபடியும் இந்த நோம்புக்கு உண்டான உபகரணங்களை தான் கேட்குறான்னு இல்லை, ஏற்கனவே கேட்டு வாங்கினோட்டா கொடி விதானம் எல்லாம் கொடுன்னு சொன்னால் பெருமாள் தந்தோம் அப்படின்னு தலையாட்டுட்டார். ஆனால் இப்போ என்ன கேட்குறாரு, இதெல்லாம் இப்போ இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு அந்த கடைசி பாசுரத்தில் 29வது பாசுரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு முன்னோடியாக இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு பறை தர வேண்டும், கைங்கரியத்தை தந்தருள வேண்டும், எப்பொழுதும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்ற அந்த வார்த்தைக்காக வேண்டி எப்பொழுதும் உன்னுடைய திருவடி வாரத்தில் நிச்சல் அன்பான பக்தி இருக்கணும், சலனம் இல்லாத எண்ண ஓட்டங்கள் இருக்கணும், உன்னை அடைய வேண்டும் என்கின்ற தெளிவான ஞானம் வருவதற்கு என்ன பண்ணணும், அனுகிரகிக்கணும். அது வந்துருத்தா உடனே இறைவா நீ தாராய் பறை, உன்னையே அடைய வேண்டும், நீயே அடைய வேண்டிய பொருள்,
உன்னை மட்டுமே அடைவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எங்களுக்கு பிரார்த்தனையும் நீதான், அந்த பிரார்த்தனையை அடைய வேண்டிய பொருளும் நீதான். உன்னையே அடைய வேண்டும், உனக்கே நாம் ஆட்செய்வோம் சொல்கிற மாதிரி அது ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து. எங்களுக்கு ஞானம் கிடையாது, கர்மா செய்யறதுக்கும் இன்னும் தெரியாது. பசு பின்னாடி போவோம், புல் எடுத்துன்னு போவோம், புல் எடுத்து வந்து பசு போடுவோம், அது சாப்பிடும், அப்படி தான் அதுக்கு தெரியும். அப்புறம் எப்பொழுதுமே என்ன பண்ணோம், இப்போ இந்த காட்டுலேயும் மேட்டுலேயும் போயின்னு இருக்கிறது, புல் எடுக்கிறது, அதுதான் தெரியுமே தவிர. ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் வண்டி இருக்குது, என்னது, பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையம். உன்னையே எங்களுக்கு சகாவாக, நண்பனாக, தோழனாக, அப்புறம் வந்து நீயே அடைய வேண்டிய பொருள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதுவே பெரிய புண்ணியம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் கேட்குறா, இறைவா நீ தாராய் பறை ஏறுவர் எம்பாவாய் அப்படின்னு கைங்கரேஸ்வரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. ஆனால் இந்த பாசுரத்தோட உள்ளுரை பொருள் இருக்கே அது ரொம்ப நீளமானது. அதுக்கு அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம், சரியா? அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் இந்த சரணாகதி எப்படி பலிக்கிறது அப்படின்றதையும் அடுத்த பாசுரத்தில் சொல்கிறா. அது எல்லாத்தையும் விவரமாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.